ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கட் பண்ணி இப்போ வந்து மக்ரோனி வந்து உங்களுக்கு ஹாஃப் பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதோட வந்து நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மக்ரோனியும் நூடுல்ஸும் போட்டாச்சு. இதில் வந்து நம்ம பாதி அளவு உப்பு போட்டாச்சு. அதாவது ஃபுல்லாக நம்ம நீ வெஜிடபிளெல்லாம் போடணும், அதுக்கு போடாமல் இதோட அளவுக்கு மாத்திரம் நம்ம உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ மக்ரோனியும் நூடுல்ஸும் வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியை நம்ம வந்து வடிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பச்சை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த தண்ணியை நம்ம இப்போ நல்லா வடித்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மக்ரோனி நூடுல்ஸ் செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சாச்சு. இப்போ வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது ஒரு 100 கிராம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி ஒரு 3 தக்காளி, பழமான தக்காளி 3 சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வேகணும். இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பவுடர் ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதில் வந்து கலரும் இருக்கும் காரமும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா குலைவாக வேகணும். இப்போ ஒரு கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு கைப்பிடி ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து சோயா சாஸ் ஒரு சின்ன டீஸ்பூனில் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பாஸ்தாவில் வந்து பாதி உப்பு போட்டிருக்கோம். பாதி உப்பு போட்டு நம்ம வேக வச்சோம். இப்போ இந்த மசாலாவுக்கு வந்து நம்ம உப்பு போடணும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூனில் வந்து டொமேட்டோ சாஸ் அதுவும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற நூடுல்ஸையும் மக்ரோனும் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ டேஸ்டியான மக்ரோனி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மக்ரோனி மேகி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீமா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.